வேதாகம பள்ளி சிபிஎஸ் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல் 2026 நாள் 3. கர்த்தர் இந்த 3வது நாளை கூட கர்த்தாவே நீர் ஆண்டவரே இந்த சிபிஎஸ் நடத்தும்படி ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டின் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்ப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளை ஞானத்தினால அறிவுனால சாமி ஆண்டவரே நிரப்பும்படி கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. இதோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீரே தகப்பனே. அந்த விதமாய் பரலோகத்துக்கு உண்டான காரியங்களை கர்த்தாவே அப்போ அந்த சிபிஎஸ் நாளில் கற்றுக் கொடுக்கும் போது ஆவியானவரே பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பாடலும் ஜபங்களும் ஆண்டவரே கதைகளும் எல்லாவற்றையும் வேத வசனங்களும் தகப்பனே பிள்ளைகள் இருதயத்தில் பதிந்து கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே அந்த பிள்ளைகள் அந்த வழியை கற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள நடத்தும்படி கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே அப்பா அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. பிள்ளைகள் கவனமாய் கேட்டு கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தாவே நடக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க சாமி. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். எந்த பலவீனமும் தொடாதபடிக்கு ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாதபடிக்கு ராஜா பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் நடத்துகிற ஒவ்வொருவரையும் அப்பா உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா ஞானமாய் கருத்தோடு நடத்தும்படிக்கு தேவனை கர்த்தர் நீங்க நடத்தும்படி கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தில் உங்க பிரசன்னம் மாத்திரம் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். டேய் கிரீன் சட்டை நான்கு பேர்கள் ஒருவனை தூக்கி வந்தனர் இயேசுவிடம். 4 பேர்கள் ஒருவனை தூக்கி வந்தனர் இயேசுவிடம். வழியிலேயே வழியிலேயே வீட்டுக்கு போக வழியிலேயே, வழியிலேயே வழியிலேயே வீட்டுக்கு போக வழியிலேயே. அவனை ஏற்றின இயேசு முன்னே கீழே இறக்கின. கூறமேல அவனை ஏற்றின இயேசு முன்னே கீழே இறக்கின. அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார், பாவங்களை மன்னித்தார், படுக்கையை எடுத்து நட என்றார். அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார், பாவங்களை மன்னித்தார், படுக்கையை எடுத்து நட என்றார். துள்ளி குதித்தார், இயேசுவை துதித்தார், தன் படுக்கையை எடுத்து நடந்தார். துள்ளி குதித்தார், இயேசுவை துதித்தார், தன் படுக்கையை எடுத்து நடந்தார், தன் படுக்கையை எடுத்து நடந்தார். ஜெனி சொல்லுங்க ஆண்டி. நீ உண்மையாவே என்ன நம்புறியா? ஆமா ஆண்டி, உங்களை நான் ரொம்ப நம்புவேன். நிச்சயமா என்ன நீ நம்புறியா? ரொம்ப நம்புவேன், நிச்சயமா. பிள்ளைங்களா நீங்களா என்ன நம்புறீங்களா? அப்படியா? நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? அப்படியா? நிஜமாவே? நிச்சயமா? ஓகே. அப்போ அக்கா சொல்கிறா நான் உங்களுடைய பேச்சு கேட்பேன், உங்களை நிச்சயமாகவே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறா. அக்காவுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்ப்போமா? என்ன ஒன்றுமே பேச மாட்டீங்க?
அக்கா வந்து நம்புறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? இந்தா உன் கையில் ஒரு கிளாஸ், என் கையிலையும் ஒரு கிளாஸ். நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டேனா? அக்காக்கும் ஊற்றிடலாமா? ஓகே, அக்காக்கும் ஊற்றிட்டேன். சரி அக்கா, நீங்கள் நிச்சயமாக திரும்பியும் கேட்டுக்கிறேன், ஜெனி நீ என்ன நம்புறியா? கண்டிப்பாக நம்புகிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? ஆமாம், என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அவ்வளோ விசுவாசமா என் மேலே? ஆமாம், ஏன்னா நீங்கள் என்னோட டீச்சர் ஆச்சே. அப்படியா? ஓகே, அப்போனா நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் பின்னாடி வந்துரு. இந்த கிளாஸை தூக்கி உன் தலை மேலே வச்சுக்கோ. கண்களை மூடி நான் சொல்கிற வரலாம் நீ சுற்றிக்கிட்டே இருக்கணும். கண்ணை திறக்கவே கூடாது. நான் சொல்கிறத அவள் செய்வேன்னு சொல்லியிருக்கா இல்லை, அதனால கண்களை மூட போகிற. நான் சொல்கிற வரலாம் நீ சுத்த போகிற. ஓகே ஆண்டி. ஸ்டார்ட். அவளுக்கு முன்னாடி நான் குடிச்சிடுறேன். போதும் விழுந்துட போற. போதும். நான் நிச்சயமாவே நம்புறேன், நீ வந்துட்டு உண்மையாகவே நீ வந்து என்ன நம்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்புற. இன்னும் ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? கிளாஸை கீழே இறக்கிடலாம். சரி, கையில் வச்சிருக்கணும். அது உன்னோட கிளாஸ், இது என்னோட கிளாஸ். நானும் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன், நீயும் உனக்கும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா? இப்போ இன்னொரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். ஜெனி சொல்லுங்க ஆண்டி. இப்போ நான் இந்த தண்ணியை தூக்கி என் தலைக்கு மேலே ஊற்றிக்க போகிறேன். சரி, அதே மாதிரி நீ ஊற்றிப்பியா? தண்ணியா? தலையிலையா? ஆமாம். தண்ணி எப்படி? நான் சொல்கிறத நீ அப்படியே செய்கிறேன்னு சொல்லியிருக்க, என்னை நீ நம்புறேன்னு சொல்லியிருக்கிற. அப்புறம் என்ன பிள்ளைங்களா, கரெக்டு தானே? என்னை நம்புகிறேன், நான் சொல்கிறது எதுனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேல்ல. அப்போ இந்த தண்ணி என்ன செய்யணும்? நீ என் தலை நனைஞ்சிருமே. அதை பற்றி எனக்கு தெரியாது. நீ வந்து முழுசாக நீ என்னை நம்புறேன்னு சொல்லிட்ட. 100% நீ என்னை நம்புற. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன், நான் உங்களை ரொம்ப விசுவாசிக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்கிறத நீ செய்கிறேன்னு வேற சொல்லிட்ட. பயப்படாத. அப்படி இது ஊத்துறது ஊற்றியே ஆகணுமா? கண்டிப்பா ஊற்றியே ஆகணுமா? கண்டிப்பா. நான் ஊற்றி பார்க்கட்டுமா? சரி, ஓகே. பிள்ளைங்களா, நீங்களாம் நம்ம டீம். என்னோட கிளாஸ்ல இருந்த தண்ணியை நான் ஊத்திட்டேன். அப்ப இப்போ நீ விசுவாசிக்கிறல்ல, நீ நம்புறல்ல, அப்ப நீ ஊத்தி காட்டு. சரி, ஓகே. பரவாயில்லையே, உன்னுடைய கிளாஸ்ல இருந்த தண்ணி உன் தலை மேல கொட்டவே இல்லை இல்லையா? ஆமாம். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் பாருங்கள், வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு கதை உண்டு. அந்த கதை இப்படியாக சொல்லுது. அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கப்பர்நகும் வழியாக இயேசு சுவாமி மறுபடியுமா வந்து கொண்டிருந்தாராம். வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் மற்றவர்களை அங்கே வந்து ஹீல் பண்ணுறது, சுகம் அளிக்கவும், அங்கே பிரசங்கம் பண்ணவும், கப்பர்நகும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிற வியாதியஸ்தர்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்தாராம். அந்த கேள்விப்பட்ட ஒரு திமிர்வாதக்காரன்னா கை கால்லாம் செயலிழந்து போய் நடக்கவே முடியாமல் படுக்கையில் இந்த மாதிரி படுக்கடையாக இருக்கிறவன் பாருங்களேன். இந்த மாதிரி படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷன் இதை பற்றி கேள்விப்படுறான். இதை கேள்விப்பட்ட உடனே அவனோட இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, இயேசுன்னு ஒருவர் வராரு, அவரை நான் எப்படியாவது போய் பார்த்துட்டேன்னா நிச்சயமாக எனக்கு சுகம் கிடைச்சிரும். எப்படி? அவர் என்ன செஞ்சார்? பேசணும். அவர் என்ன செஞ்சார்? ஏசப்பாவை நம்பினார். ஏசப்பாவை ஜெனி அக்கா வந்து என்ன நம்பினது போல ஏசப்பா என்ன பண்ணார்? ஏசப்பாவை இந்த மனுஷன் மிகவும் நம்பினான். ஆனால் அவருக்கு என்ன முடியாது, எழுந்திருச்சு தன்னால் நடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவர் இருதயத்தில் ரொம்ப व्यसனமாக இருக்குது. நான் எப்படியாவது போய் ஏசப்பாவை பார்க்கணுமே, நான் எப்படியாவது போயிட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு. அவர் காத்து கொண்டிருக்கார். ஆனால் அவருடைய இருதயத்தின் காரியங்களை அவர் கூட இருந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு
தெரிய வந்துச்சு. நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களா? நல்ல காரியத்துக்காக, நல்ல பேச்சுக்காக, நல்ல இடத்திற்கு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்களா? ஆமாம் இல்லையா? இந்த இடத்துல இவருக்கு கிடச்சிருந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லவங்களாக கிடச்சிருந்தாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, டே நீ என்னடா கஷ்டப்படுற, நீ எதுக்கு கஷ்டப்படுற, நம்ம கூட என்ன செய்யணும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருத்தத்தில் இருக்கும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அழுது கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் துக்கத்தோடு இருக்கும் பொழுது, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும், அவங்கள தைரியப்படுத்தணும். அவங்கள அப்படி விட்டுறது கூடாது. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுடைய ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து உன்னை எப்படியாச்சும் அங்கே கூட்டிகிட்டு போய்டுறோம். எங்கே கூட்டிகிட்டு போய்டுறாங்க? ஏசப்பா இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த கார்னர் ஒருத்தர், இந்த இடத்துல ஒருத்தர், இந்த இடத்துல ஒருத்தர், இந்த இடத்துல ஒருத்தர் பிடிச்சி தூக்கி கொண்டு இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டண்டைக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கிட்டக்க போகிறச்ச பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திரளான ஜனக்கூட்டங்கள் வந்து பயங்கர அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கு உள்ளவே போக முடியல. ஆனால் அதுக்கு மத்தியில் ஏசப்பா நின்று இருக்கிறாரு. ஏசு சுவாமி வந்து அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி சூழ்ந்து நிறைய ஜனங்க நின்னதும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களால அந்த வீட்டுக்கு உள்ளே போகவே முடியல. நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே போக முடியலன்னா என்ன செய்வோம், வேறு வழி தேடுவோமா? பின்னாடி வாசல் வழியாக போகலாம், முன்னாடி வாசல் வழியாக போகலாம், சைடு வாசல் வழியாக போகலாம், இல்லை அப்படியெல்லாம் யோசிப்போம்ல. ஆனால் அவங்களும் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த வாசலுமே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா போகிற வழி, வர வழி, வெராண்டா, பால்கனி, கிச்சன் ரூம், பாத்ரூம், எல்லா ரூமும் என்னாச்சு, பயங்கர ஃபுல்லாக ஜனங்க. ஜேன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சுகம் கொடுக்க வந்திருக்கிறார், ஏசப்பா வந்து பிரசங்கம் பண்ண வந்திருக்கார், ஏசப்பா எனக்காக நல்லது செய்யறதுக்கு, நல்லதாக பேசுறதுக்கு வந்திருக்காரு, அதுக்காக நாம் போய் திருவிழா பார்க்கணுன்னு ஜனங்க ஊர் ஃபுல்லாக அங்கே இருக்காங்களாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா வந்துச்சா, என்ன பண்ணாங்களாம், அவனை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு ஏறி போய் மொட்டை மாடி வழியாக 4 கூரையை மட்டும் பிரிச்சுட்டு அது வழியாக இறக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களாம். பாருங்க, அந்த 4 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அவனன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட எப்படியாவது இறக்கிடணும்னு சொல்லி கொண்டு வந்து ஏசப்பாக்கு எதிர்க்க கொண்டு வந்து இறக்கிட்டாங்களாம். எப்படி, மேலே கூரையை ஒருவேளை இந்த மாதிரி ஒரு செவுரு இருந்திருக்கோம்ல, இந்த செவுரை உடைச்சி எடுத்துட்டு இது வழியாக நேராக கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட பாருங்களேன் கொண்டு வந்து இறக்கிட்டாங்களாம். இறக்கின உடனே ஏசப்பா உடனே அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே முதல் வார்த்தை ஏசப்பா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னா தெரியுமா? தெரியாதுல்ல. ஏசப்பா சொன்னாங்க, இன்னைக்கு உன்னோட பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. என்ன சொன்னார்? நீ சுகம் ஆயிடுவே அப்படின்னு சொல்லலை அவர். இன்னைக்கு உன்னோட பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. பாரு, நம்மெல்லாம் கூட பாவம் செய்கிறோம். கவனிக்கணும். இங்கே எத்தனை பேர் நேற்றுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு யார்கிட்டனா கொஞ்சம் அப்படியே போய் சொல்லலாம், கொஞ்சம் சின்னதாக போய் சொல்லலாமே. நம்ம ஏதோ ஒன்று எடுத்துருப்போம், நான் எடுக்கவே இல்லையே, எனக்கு அது தெரியவே தெரியாதே, நான் பார்க்கவே இல்லையே. பாத்தியா, ரொம்ப சந்தோஷம். அந்த தங்கச்சிக்கு வந்து ஜோர கைகளை தட்டலாமே. பாரு, அவ தன்னை ஒப்பு கொடுக்குறா. ஹல்லேலூயா. கைகளை இப்படி தான் தட்டுறதா? நம்ம தப்பு செஞ்சோன்னா முதலாவது அதை திருத்திக்கிறதுக்கு முதல் வழி, நான் செஞ்ச தப்பை நான் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமாம், நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அந்த தங்கச்சிக்கு முடிஞ்ச பிறகு என்னை வந்து பாருடா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்திருக்கு. சரி, அடுத்ததாக இதை மாதிரி பாவங்களை செஞ்ச இந்த மனுஷனுக்கும் இருதயத்துக்குள்ள, ஐயோ நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேனே, ஆனாலும் ஏசப்பா என்னை தொட மாட்டாங்களா? ஆனாலும் என்னை ஏசப்பா சுகம் கொடுக்க மாட்டாங்களா? ஆனாலும் ஏசப்பா என்னை ஒரு கண் பார்வையில் பார்த்துட மாட்டாங்களா அப்படின்னு இந்த படுத்த படுக்கையாக எழுந்திரிச்சு நடக்க முடியாத அந்த மனுஷன் யோசிச்சு இருந்தான் இருதயத்தில். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு உதவி பண்ணி என்ன பண்ணாங்க, ஏசப்பா எதிர்க்க கொண்டு வந்து இறக்கின உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் அந்த வேத பரிசேயர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப எரிச்சல் வருது. ஏசப்பா எப்படி இந்த பாவியை பார்த்து
உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே குமிர்ந்து கொண்டிருக்காங்க. அப்படியே ஒரே நம்ம கூட இருந்து யோசிப்போமா மனசில், ச்சே இன்றைக்கி வீட்டில் வந்து பாயாசம் செஞ்சுருக்காங்க, அதை விட்டுட்டு சிபிஎஸ்க்கு வந்து உட்காந்துருக்கேனே, இல்லை அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? யாருன்னா எதுனா இருதயத்தில் நினைக்கிறீங்களா? ஆமாம், மனசில். அதுவும் அந்த பிள்ளை தூக்குது கையை, மனசில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம்ல. அதே மாதிரி அங்கே சுற்றி இருந்த ஜனங்களில் எல்லாம் பரிசேயர் வேத பாரகர் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏசப்பா செய்கிறது தவறு இல்லை, அவன் பாவி, அவன் தப்பு செஞ்சவன், அவன் கெடுதல் செஞ்ச மனுஷன், அவனை போய் உன்னோட பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களாம். பார்த்த உடனே ஏசப்பாக்கு அது உன்னோட இருதயத்தின் ஆழங்களில் நீ என்னத்தை யோசிக்கிறியோ அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும். ஏசப்பா உடனே அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீ அப்படி யோசிக்கவே கூடாது. இப்போ பாரு, நான் இப்போவே அவனுக்கு முழுமையான சுகத்தை கொடுக்குறேன். நீ என்ன செய்ய, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கின்னு நட. ஏசப்பா அடுத்த காரியம் என்ன சொன்னாரு? எழுந்து உன்னோட படுக்கையை சுருட்டி உன்னோட அக்களத்தில் வச்சுட்டு நீ நடந்து போ. அதானே இன்றைக்கி இப்போ அக்கா வந்து டான்ஸ் ஆடி காமிச்சாங்க இல்லை, உன்னோட படுக்கையை எடுத்து வச்சுட்டு நீ நடந்து போ அப்படின்னு ஏசப்பா சொன்னாராம். சொன்ன உடனே அந்த சன பொழுதுலேயே அவன் என்ன பண்ணுறானா, எழுந்து நின்றுட்டானான். பாருங்களேன், உடனடியாக எழுந்து நின்று அந்த படுக்கையை சுற்றி அவன் வச்சுக்கிட்டான். அந்த படுக்கையை பிடிச்சிக்குமா, படுக்கையை சுற்றி அவன் கையில் வச்சுட்டு அந்த பாயெல்லாம் சுருட்டி, நம்ம பாயில் படுப்போம் இல்லையா, அந்த பாயை சுருட்டி வச்சுட்டு எழுந்துச்சு. ஏசப்பா சொன்ன அந்த சன பொழுதுல விடுதலை. இன்றைக்கும் கூட நம்ம மத்தியில் இருக்கிற நிறைய பேருக்கு ஏசப்பாவை பற்றி தெரியாது. நம்ம பற்றியில் இருக்கிற நிறைய பேருக்கு ஏசப்பா சுகம் கொடுப்பாரு, ஏசப்பா என்னோட கூட பேசுவார், ஏசப்பா உனக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு, ஏசப்பா உன்னோட பாவத்தை மன்னிக்க போகிறாரு. பாவம்னு சொன்னால் கொலை பண்ணுறது, இல்லை திருடுறது, இல்லை வேறு பெருசாக ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது தான் பாவம் கிடையாது. இந்த அக்கா சொன்னா பத்தியா, தங்கச்சி சொன்னால, நான் கூட ஒரு சின்ன காரியத்தை மறைச்சிட்டேன், அது கூட பாவம் தான். சரியா? அந்த சின்ன சின்ன காரியம் செஞ்சால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்பி அவர்கிட்ட வந்ததுக்கப்புறமா உடனடியாக விடுதலையை கொடுத்து, இதே மாதிரி நீ வந்து படுக்கடையாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனாலும் என் பின்னாடி வான்னு ஏசப்பா நம்மளை அழகாக கூட்டி கொண்டு போகிறார். அந்த ஏசப்பாவை உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையா? ஆமேன். கைகளை தூக்கலாம். அந்த ஏசப்பா எனக்கும் வேணும், அந்த ஏசப்பா எனக்கு வேணும். அப்படியே முழங்கால் படியில்லாமா, அப்படியே முழங்கால் படியில்லாமா? நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செகண்ட் முழங்கால் தான் படி சொன்னேன், எழுந்திரிக்கவே சொல்ல. எல்லாம் முட்டி போடுங்க, கண்களை மூடுங்க. ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் என்னோட இருதயத்தில் வரணும். ஏசப்பா இன்னைக்கு என்னோட பாவத்தை நீங்கள் மன்னிக்கணும், என்னோட தவறுதல்களை மன்னிக்கணும், என்னோட மீறுதல்களை மன்னிக்கணும். எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, அந்த கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியத்திலேருந்து எனக்கு ஒரு மன்னிப்பு தரணும். ஏசப்பா கண்களை மூடலாமா, கண்களை மூடலாமா? நிஜமாவே நீ உன் இருதயத்துலேருந்து கேட்குறேன்னா, சின்ன பிள்ளைங்களை பேச விடாதீங்க. நிறைய கண்கள் மூடப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஏசப்பா கிட்ட கேட்குறீங்க, ஏசப்பா இந்த தப்பு நான் செஞ்சுட்டேன், ஏசப்பா இந்த தவறு நான் செஞ்சுட்டேன், இந்த தவறுதுலேருந்து எனக்கு ஒரு மன்னிப்பை தாங்க, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆவியானவரே, ஸ்துதிக்கிற கர்த்தாவே, கண்களை மூடி கை கூப்பி நிற்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அவங்களோட இருதயங்களில் இருக்கிற எல்லா பாரங்களையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா பாவங்களையும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே விடுதலையாக்கி சுகத்தை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அனுப்பி வைத்திருக்கிற அந்த குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் இயேசு ஒருவரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதா ஒரு விதையை விதைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அறுவடை உம்முடையது ஆண்டவரே, துதிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ள வழிநடத்து இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். நம்ம எல்லாம் உட்காரலாம். இப்போ இந்த கதைக்கு ஒத்ததான ஒரு வசனத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு தலைப்பு என்ன சொன்னாங்க? விசுவாசத்தை காத்துக்கொள். சரிங்களா? சரி சொல்லாமா, வசனம் சொல்லாமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு
மத்தேயு 21 21 22 22 விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். பெறுவீர்கள். மத்தேயு மத்தேயு 21 22. சரி, இன்னொரு முறை சொல்லலாமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21 22. சரி, இன்னொரு முறை சொல்லலாம். அடுத்தது யார் சொல்கிறீங்க பார்க்கலாம். சரிங்களா? எல்லாரும் கவனிங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21 22. இப்போ யார் சொல்கிறீங்க? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். மத்தேயு 21 22. விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள். 21 22 10. ஷேரன், அந்த 2 பேரை நீ பாத்தியாமா? வந்துட்டு இருக்காங்களா? இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வர காணுமே. டக்கர டக்கரடா அப்படியா? டாப் டக்கரடா ஆ? டக்கர 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 அமைதியா இருங்க, ஏதோ சத்தம் கேக்குது. டக்கர டக்கரடா ஆ? டாப் டக்கரடா யாருடா அது? டக்கர 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 டாப் டக்கரடா. பாட்டு கேக்குது. ஆண்டி, எங்க இருக்க? நானே இங்க தான் இருக்கேன். இங்கன்னா எங்க? இங்க தான் இருக்கேன். எனக்கு கண்ணுக்கு தெரியலையே. நானு குளிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி. அடப்பாவீங்களா, இப்பதான் குளிப்பாங்களா? நம்மளாம் காலையிலேயே குளிச்சுட்டு வந்துட்டோம்லம்மா, இப்பதான் குளிக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு சிபிஎஸ் ஆச்சே. அது லேட் ஆயிடுச்சு ஆண்டி, தூங்கிட்டேன். பாத்தியா, நைட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் உங்களுக்கு இவ்வளவு நேரம் தூக்கம் வருது? நைட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அப்படியே லேட் ஆயிடுச்சு ஆண்டி. பாத்தியா? சரி, வெளியே வா. எவ்வளவு நேரம் குளிச்சுட்டு வர்றதுக்கு? ஆண்டி ஆண்டி, வாசனை வருதா? வாசனையா இருக்கா நான் குளிக்கிறது? ஆமா, ஏதோ ஒரு வாசனை வருதுதான். உங்களுக்குலாம் வருதாப்பா? ஏதோ ஒரு வாசனை வரதான் செய்யுது, ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனை. சீக்கிரமா வா, போதும். ஐயோ, என்ன ஆண்டி, என்னாச்சு? ஷாம்புக்கு பதிலா சர்ஃப் பவுடர் போட்டேன் ஆண்டி. என்னத்த ஊத்துறேன்? சர்ஃப் போட்டு குளிச்சிட்டு இருக்கேன் நானு. அட பாவிங்களா, ஷாம்பு தெரியாதா? ஐயோ, ஷாம்புக்கும் சர்ப்புக்கும் தெரியாதா வித்தியாசம்? ஐயோ, சிச்சோ, சீக்கிரம் சீக்கிரம் கழுவிட்டு வா. சீக்கிரம் வா, கழுவலனாலும் பரவாயில்ல, வெளியே வந்துரு. என்னது இது? ஏதோ சத்தம் கேக்குதே. அது சோப்பு நோர ஆண்டி. அப்படியா? ஆமா. சீக்கிரம் சீக்கிரம் அலசிட்டு வா. தோ வர இருங்க, இப்பதான் தொடச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் 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 வா. வேற வாசனை வருதே. அதுவா வாசனையா இருக்கா? பவுடர் ஆண்டி. அப்படியா? பவுடர் போடுறியா? ஐயோ, பவுடர் இல்ல, அது மைதா மாவு போட்டுட்டு ஆண்டி பவுடர் நினைச்சேன். அடப்பா, இந்த காலத்துல நிறைய பேர் பவுடர் போடுறேன்னு மைதா மாவு தான் போட்டுட்டு வராங்க. அது உனக்கு தெரியாதா? ஐயோ, நான் தடிக்குமே வெளியில போனா. பரவாயில்ல பரவாயில்ல, மைதா பவுடரோடே வந்துரு. பவுடர் போட்டுறியா மைதா மாவு போட்டியான்னு யாருக்கும் தெரியாது. சீக்கிரமா வா வெளியே. தோ வந்துட்டேன் ஆண்டி. வா 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 வா. ஆனா பசங்க யாரும் என்ன கிண்டல் பண்ண கூடாது. யாரும் அவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. அழுகுன தக்காளி, அழுகுன ஆப்பிள் இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிடாதீங்கப்பா. சரியா? யாரையும் கிண்டல் பண்ணிடாதீங்க. சரியா? வரட்டுமா? வா பசங்களா, வரட்டுமா? சவுண்டே கேட்கலையே. சரி, நான் 1 2 3 சொல்றேன், வந்துடுறியா? சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, 1 2. நீ வாயை மூடு, நான் தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேனே. 1 2. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தமிழ்ல இல்லை, இப்ப இங்கிலீஷ்ல சொல்றேன். 1 2. இதுவும் சரிப்பட்டு வராது. 1 2 3 சீக்கிரமா வாப்பா. பாத்தியா? அடடா, செம்ம அழகா வந்திருக்கிறியே. மைதா மாவு போட்டேன்னு சொன்ன, அப்ப கூட வெளுக்கவே இல்லையே.
அது நான் தொடச்சிட்டேன் ஆண்டி. அப்படியா? சரி 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 சரி. நீ யாரு? உன் பேர் என்ன? உன் பூர்வீகம் என்ன? உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? உங்க தாத்தா பாட்டி யாரு? அத்தை மாமா யாரு? எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அதுவா? அதெல்லாம் சொல்றேன் ஆண்டி. அப்புறம் அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி உள்ள இருக்கா, அவளை கூப்பிடுங்களேன். தங்கச்சியா? ஆமா. எப்படி தங்கச்சி? தங்கச்சின்னு எல்லாரும் தங்கச்சின்னு கூப்பிடுங்களேன். தங்கச்சி கூப்பிட்டுட்டாங்களே. இருங்க ஆண்டி, அடச்சி சொல்லக்கூடாதுப்பா. யாருப்பா அதை அடச்சி சொல்றது? தங்கச்சி சொல்லணும்ப்பா. ஆண்டி இருங்க ஆண்டி, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு இருக்கியா? ஆமா ஆண்டி, டேஸ்டா இருக்கு. நாங்கெல்லாம் காலையிலேயே சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்நாக்குக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். ஆண்டி நான் கூட சாப்பிடாம தான் ஆண்டி வந்திருக்கேன். பாத்தியா, நாங்க ஸ்நாக்குக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம்ப்பா. ஐயோ ஆண்டி, சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ண வரேன்ட்டேன் ஆண்டி. அடப்பாவீங்களா? ஐயோ குளிச்சானா? வாடி வெளிய பவுடர் போட்டானா? பிரஷ் பண்ண மறந்துட்டானாம்பா. எந்த ஊர்ல நடக்கும்பா இது? இருங்க ஆண்டி, சாப்பிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு பிரஷ் பண்ணிட்டு வர போறியா? இருங்க இருங்க, மேக்கப் போட்டு வரணும். முக்கியமா மேக்கப் போடணும். மேக்கப் போடணுமா? ஆமா ஆண்டி. நீங்க மேக்கப் போட்டாலுமே அசிங்கமா தான் இருக்க போற. பரவாயில்லை, வெளிய வா. இருங்க ஆண்டி, தலை சீவி பவுடர் பூசி லிப்ஸ்டிக்க சாப்பிட்டுட்டு. லிப்ஸ்டிக் யாரா ஐயோ மனுஷனுங்க, லிப்ஸ்டிக் போட்டு பல்லே தேக்கலையா? லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காங்களா? இருங்க, லிப்ஸ்டிக் போட்டு பல்லு தேய்ச்சிக்கலாம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு பல்லு தேய்ச்சா என்ன? சரி சரி சரி. தங்கச்சி சீக்கிரமா வெளிய வா. தோ வந்துட்டேன். வாவ். ஹாய் பசங்களா. ஹாய் சொல்லுங்க. நான் தான் எங்க அண்ணனோட தங்கச்சி. அப்படியா? அவனோட தங்கச்சியா? அண்ணனோட தங்கச்சி. அண்ணனோட தங்கச்சி. அப்படின்னா அண்ணனா இருந்தா தங்கச்சி தானே இருக்க முடியும். சரி அதெல்லாம் சரி. அப்படிதான் ஆண்டி. பேர் சொல்லுங்க. பேர் அது அப்புறம் சொல்றோம் ஆண்டி. நானு என்னடாப்பா அவ்வளவு வித்தியாசமான பேரா? நாங்கெல்லாம் சூப்பர் பேர் புகழ்நிதி வச்சிருக்கிறோம். எவ்வளவு சூப்பர் சூப்பர் பேர் வச்சிருக்கிறோம். அப்படியா? என் பேரும் சூப்பரா தான் ஆண்டி இருக்கும். நான் அது கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. அப்படியா? அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்ததை கேக்குறீங்களா? சரி சரி, நீ சொல்லு. நானு எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான் எல்லாரையும் கூட்டு வந்திருக்கேன். எல்லாரையும் கூட்டு வந்துட்டியா? ஆமா. அப்படியா? ஜோரா இருக்குமே. மாமா மச்சான கூட கூட்டு வந்துட்டானாம்பா. ஆமா ஆமா, அவங்கெல்லாம் மத்தியானம் தாண்டி வருவாங்க. அப்படியா? ஆமா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் நல்ல பேர் கொண்டவங்க தெரியுமா? அப்படி அவங்க பேர் என்ன? அவங்க பேரா? ஐயோ சொல்லணுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே நாங்க. ஏன் பசங்களா, நம்மளுக்கு தெரியவானா? அவங்க அப்பா பேர் தெரியணுமா வேண்டாமா? எங்க அப்பா பேர்லாம் நாங்க சொல்லிடுறோம் பாருங்க. நம்ம 1 2 3 சொல்லலாம். நம்மளோட அப்பா பேர் சொல்லிடலாமா? ரெடி? 1 2 3. குத்து மதிப்பா கேட்டுருச்சுப்பா. எனக்கு நல்லா குத்து மதிப்பா நல்லா கேட்டுருச்சு. நீ அங்க யாரோ ஒருத்தர் உங்க அப்பா பேரு சட்னின்னு சொன்னா ஆண்டி. சட்னின்னு சொன்னாங்களா? ஆமா. அதோ அங்க அப்ப யார்ப்பா சட்னி பேர் வச்சிருக்காங்க அப்பாவுக்கு? அவன் தான் சொன்னா. அவங்க ப்ளூ சட்டை சட்னின்னு பேர் வச்சிருக்காங்களா அவங்க அப்பா? அடடா, சரி பரவாயில்ல. இப்ப போகட்டும், உங்க அப்பா பேரு சொல்லுங்க. அது எங்க அப்பா பேரு தான் இவ சொல்லுவா. யாரு? இவ சொல்லுவா. அவ சொல்லுவாளா? ஆமா. சரி, அவங்க அப்பா பேரு தங்கச்சி சொல்றாளாம். என் அப்பா பேரு ரொம்ப காமெடியா இருக்குமே, சொல்லணுமா? கண்டிப்பா. காமெடியா இருக்கிற பேர் ஒண்ணு உண்டாப்பா? பரவாயில்ல சொல்லு. எங்க அப்பா பேர் இருக்கு. எங்க அப்பா பேர் காமெடியா தான் இருக்கும். உங்க அப்பா பேர் அப்ப நீயே காமெடியா? இல்ல இருங்க சொல்றேன். சொன்னா யாரும் சிரிக்க கூடாது, ஓகேவா? அம்மா சிரிக்க கூடாதுமா. நம்ம யாரும் சிரிக்க பல்லே தெரியக்கூடாது. பல்லே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சிரிக்கவே கூடாது. சிரிக்கல யாரும். சரி, யாரா சிரிச்சிங்கன்னா சொல்ல மாட்டேன். என் அப்பா பேரு கத்திரிக்காய். யாருமே சிரிக்கல. இன்னொரு முறை சொல்லிடுங்க. எல்லாரும் சிரிக்கிறீங்க, பேசாதீங்க யாரும் என்கிட்ட. யாருமே எங்க அப்பா பேர் சொன்னா சிரிக்கிறீங்க. இல்ல, இன்னும் ஒரு முறை சொல்லிட, நல்லா சிரிச்சிரோம். எங்க அப்பா பேரு கத்திரிக்காய். கத்திரிக்காய்னு ஒரு பேரா? ரொம்ப டேஸ்டா கத்திரிக்காவா? ரொம்ப டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய். சாப்பிட்டுருக்கீங்களா எல்லாரும்? நாங்க சாப்பிட்டுருக்கோம் கத்திரிக்காய். டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எங்க அப்பா செல்லமா கத்திரிக்காய்னு சொல்வேன். அப்படியா? உங்க அப்பா பேர் கத்திரிக்காய். சரி,
உன் பேர் சொல்லல, உங்க அம்மா பேர் சொல்ல போறியா? எங்க அம்மா பேரா? ஆ. எங்க அம்மா பேரு சொன்னா அதை விட ரொம்ப சிரிப்பீங்களே. அப்பா பேருக்கே நாங்க சிரிக்கல, அம்மா பேருக்கு சிரிக்க மாட்டோம். கண்டிப்பா சிரிக்க கூடாது. கண்டிப்பா சிரிக்க மாட்டோம்ல. நீங்க சிரிக்காம இருந்தா தான் நான் சொல்லுவேன். சிரிக்கவே மாட்டோம். சரி, எங்க அம்மா பேரு ஆ. தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கா? சிரிக்கறாங்க. ஏய், சிரிங்க. பாருங்க, எல்லாரும் சிரிக்கறாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் சிரிக்காதீங்க. எங்க அம்மா பேர் பார்த்து எப்படி சிரிப்பீங்க? எங்க அம்மா பேரை பத்தி நீங்க எப்படி சிரிப்பீங்க? சரி. சிரிக்காதீங்கடா. கத்திரிக்காய். ஹலோ, சரி கொஞ்சம் அமைதியா இரு. கத்திரிக்காய் சொன்னா பரவாயில்ல, தக்காளி சொன்னா பரவாயில்ல, தக்காளி தொக்கு சொல்றியே, அதுதான் உங்க அம்மா பேரா? ஆமா. அப்படியா? அம்மா பேர் தக்காளி தொக்கு, தக்காளி பாலோன்னு செல்லமா கூப்பிடுவோம் ஆண்டி. அப்படியா? ஆமா ஆண்டி. செல்லமா தக்காளி தொக்கு, தக்காளி கொட்டா, தக்காளி தொக்குன்னு கூப்பிடுவியா? ஆமா. அப்படியா? ஆமா ஆண்டி. ம், சரி சரி. இப்போ உன் பேர் சொல்றியா? எங்க தாத்தா பாட்டி பேர்ல கேட்க மாட்டீங்களா? ஓ, பூர்வீகமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா இப்போ? சரி, தாத்தா பேர் சொல்லு. தாத்தா பேரு ஆ. டேய், நீ சொல்றியா? நானே சொல்றேன். என் செல்ல தாத்தா பேரு சோத்துப்பானை. சோத்துப்பானை. சோத்து பானையா? எப்படி? டேய் டேய் டேய், இதெல்லாம் கொஞ்சம் சுமாரா இல்லடா. சூப்பரா இருக்குடா டேய். அப்பா பேரு கத்திரிக்காய், அம்மா பேரு தக்காளி தொக்கு, தாத்தா பேர் சோத்து பானையாம்பா. சம்மல என் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தாத்தா பேரு, என் செல்ல தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தாவை பிடிக்குமா சோத்து பானையை பிடிக்குமா? தாத்தாவை தான் பிடிக்கும். ஆனா அதோட சோத்து பானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி சரி, ஓகே. ஐயோ, அப்புறம் பாட்டி பேரை மட்டும் கேட்றாதீங்க ப்ளீஸ். ஏன் பாட்டி பேரை சொன்னா தாத்தா கொஞ்சம் பாரு. தாத்தா கோச்சிப்பாரா? ஏதோ தாத்தா பேர் சொன்னா பாட்டி கோச்சிக்கோன்னு பரவாயில்ல, பாட்டி பேர் சொன்னா தாத்தா கோச்சிக்கு வரா? சொல்லு பரவாயில்ல. ஆமா, தாத்தா நான் சொல்ல கோச்சிப்பாரு. மாட்டேன், நான் ரகசியமா வச்சுக்கிறேன். நாங்க நிச்சயமா ரகசியமா வச்சுக்கணும். யார்கிட்டயும் சொல்ல கூடாது பசங்களா. யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்க தானே? சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். ஆ சரி சொல்றேன். ஆ. எங்க பாட்டி பேரு ஆ. குழம்பு சட்டி. பசங்களா சிரிக்காதீங்க. சோத்து பானைக்கே நாங்க சிரிச்சிட்டோம். பசங்களா. குழம்பு சட்டியாமே. குழம்பு சட்டின்னு ஒரு பேர் வைப்பாங்களா? அதெல்லாம் அப்படிதான் ஆண்டி. உங்க தாத்தா விட உங்க அம்மா, உங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஓ, அப்ப கல்யாணம் ஏன்னா குழம்பு சட்டி இல்ல, நல்லா சாப்பிடலாம் போட்டு. அடுத்தது. சரி, இந்த அங்க ரகசியம் பேசுற. அதாவது ஒண்ணு இல்ல ஆண்டி, எங்க பேரு சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். பரவாயில்ல, உங்க தாத்தா பேர், பாட்டி பேர், அப்பா பேர், அம்மா பேர் சூப்பர். உன் பேர் அதை விட சூப்பரா இருக்கும் போல இருக்க. ஆமா ஆமா, எங்க பேரெல்லாம் செம்ம அழகா இருக்கும். அதானே, நீ அழகா இருக்கியே மைதா மாவு பூசி. தேங்க்யூ 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 ஆண்டி. சரி சொல்லு, உன் பேர் சொல்லு. சரி, என் பேரு சொல்றதுக்கு முன்னாடி ஆ. பசங்களுக்கும் எனக்கும் ஒரு கேம் வச்சுக்க போறோம். நம்ம இருக்கோம், அவங்களுக்கும் ஒரு கேம் வச்சுக்க போறாங்களாம். ஆமா, எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்கப்பா, நம்ம கேம் விளையாட போறோம் இப்போ. அதுல நாங்க தான் ஜெயிப்போம். நாங்க தான் ஜெயிக்க போறோம். நீங்க தான் ஜெயிக்க என் போறீங்களா? தங்கச்சியும் தான் ஜெயிப்போம். நாங்க தான் ஜெயிப்போம். நாங்க தான் ஜெயிப்போம். சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். எப்ப எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. ஓகே, என்ன கேம்? அதுவா, எல்லாரும் எவ்வளவு மூச்சு புடிச்சு நல்லா இழுத்து அல்லேலூயா சொல்றாங்களோ அவங்க தான் வின்னு. இதுல என்னையோ என் அண்ணாயோ யாராலுமே தோக்கடிக்க முடியாது. ஏய் ஏய் பசங்களா பசங்களா, அமைதி அமைதி. நானே 1 2 3 சொல்லுவேன், அப்பதான் சொல்லணும், சரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் சொல்றோம், நீங்க சைலண்டா இருங்க. யார் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, நீ முதல் சொல்ல போறியா? ஆமா. ஓகே, சொல்ல. அவங்க சொல்றதை நம்ம கேட்டுருவோம், அப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்பா, நான் ஸ்டாப் பெரிய அல்லேலூயா வச்சே. இப்போ நம்ம சொல்லலாமா? ரெடி, 1 2 3. என்னப்பா காணாம
காணாம போயிட்டாங்க? இருங்க 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 இருங்க. போதும் 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 போதும், நமக்கு தெரியும். ஏமாத்துறாங்க சரி. ஏமாத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க காணாம போயிட்டாங்க அவங்க? போங்க ஆண்டி, எங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னா நாங்க வர மாட்டோம். தோக்கடிச்சிட்டாங்களா? தோக்கடிச்சிட்டாங்களா? ஆமா ஆண்டி. அப்ப தோல்வியை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்குறோம், ஆனா நாங்க ஜெயிச்சா மட்டும் நாங்க வெளில வருவோம். ஐயோ, நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? எங்க திருப்பி இன்னொரு பசங்க தடவை போட்டி ஜெயிச்சிட்டாங்களே வச்சுக்கலாம். இங்க. இன்னொரு தடவை போட்டி வச்சுக்கலாம். ஆ? இன்னொரு தடவை போட்டி வச்சுக்கலாம். இன்னொரு தடவை போட்டி வச்சுக்கலாமா? ஆமா. சரி ஓகே, வெளிய வாங்க அப்போ. அவங்க வெக்கமா கடலை இருக்கு. மிட்டாய் சாப்பிட்டு வரேன். ஆண்டி நான் கடலை மிட்டாய் சாப்பிட்டு வரேன். அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? பாருப்பா, அல்லலியா சொன்ன கேப்ல கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம்ப்பா அவங்க. செம்ம டேஸ்டா இருக்குது கடலை முட்டை. போத போத வெளிய வா வெளிய வா. இருங்க ஆண்டி, இதோ லாஸ்ட் பைட். போத போத வா வெளிய. சரி வரோம் ஆண்டி. லா 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 லா. டன்டடன். அடடா, பாத்தியா, எங்க பசங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. உன்னோட அல்லலியாவை விட எங்களோட அல்லலியா தான் பெருசு. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு வாட்டி கேம் வச்சுக்கலாம் ப்ளீஸ். இன்னொரு வாட்டி வச்சுக்கலாமாப்பா? ஓகே சரி, ஃபர்ஸ்ட் நீ சொல்ல போறியா இல்ல அவங்க சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நீ சொல்ல போறியா ரெண்டு பேரும், இல்ல அவங்க சொல்ல போறாங்க? நாங்க தான். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. ரெடி 1 2 3. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னடா இது இவ்ளோ ஃபாஸ்டா முடிஞ்சிச்சு? அது அப்படிதான்டி. அப்படியா? இப்போ எங்க பசங்களும் சொல்வாங்க பாரு. ரெடி பாப்போம். 1 2 3. போதுமா? வெக்கமா போச்சா? எங்க பசங்க தான்ப்பா ஜெயிச்சாங்க. மரியாதையா இந்த பார், உன் பேர் வேற எனக்கு தெரியல, அதனால மரியாதையா என் பசங்களுக்கு கை தட்டிட்டு போயிடு. சரி சரி கை தட்டுறோம். சரி ஓகே, கை தட்டிடுறோம். சரி இப்போ நீங்க தான் போட்டோம். வின்னு. போதும் நீங்க தான் போதும். வின்னு. நான் ஒத்துக்கறேன், நீங்க தான் வின்னு. நாங்க தான் வின்னு. என்னடா நம்ம தோத்துட்டோம். வீடு தங்கச்சி பாத்துக்கலாம், நாளைக்கு நம்ம சரி. நம்ம தான் வின் பண்ணுவோம். இந்த கண்டிப்பா பசங்க நம்ம நான். தோக்கடிச்சிடுவாங்க. நாளைக்கு நம்ம சிபிஎஸ் வரும்போது நம்ம ப்ரே பண்ணிட்டு கண்டிப்பா வின் பண்ணனும்னு வரலாம். இன்னைக்கு தான் வசனம் படிச்சேல்ல, விசுவாசத்தினாலே ஜெபத்திலே எவைகளை கேட்டீங்களோ அவைகளை அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நாளைக்கு கேட்டுக்கலாம். சரி, போறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்க அப்பா பேர் சொல்லிட்ட, அம்மா பேர் சொல்லிட்ட, தாத்தா பேர் சொல்லிட்ட, பாட்டி பேர் சொல்லிட்ட. சூப்பரா இருந்துச்சு. என்னது குழம்பு சட்டி, ரொம்ப நல்ல பேர், சூப்பர். இப்போ உங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு போயிடுங்களேன். சரி சொல்லிடுறோம் ஆண்டி. அதுக்கு முன்னாடி ஆ இன்னைக்கோட தலைப்ப ஆ அது அந்த செகண்ட் ரோல இருக்கிற அந்த பையனை சொல்லுங்க. அப்படியா? செகண்ட் ரோல இருக்கிற பையன் யார்? நன்றி சொல்லுப்பா, உன் பேர் நட்டு சத்தமா சொல்லுப்பா. கேட்டுச்சா? கேட்டுச்சா? கேட்டுச்சு ஆண்டி. இப்போ வேற என்ன வேணும் உனக்கு? எங்களுக்கு உங்க பேரும் தெரியும். என் பேர் தெரியுமா? உங்க பேர் கூட எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா. என் பெயர் உஷா. இல்ல அது கிடையாது. ஆ உங்க பேரு ஆ உப்புமா. உப்புமா. எங்க ஆண்டி பேரு உப்புமா. எங்க ஆண்டி பேரு உப்புமா. எங்க ஆண்டி பேரு உப்புமா. எங்க ஆண்டி பேரு உப்புமா. புது பேர் வைக்கிறாங்க எனக்கு. சரி பரவாயில்ல. ஓகே, இப்போ சொல்லு, உன் பேரை சொல்லு. என் பேரு ஸ்பைசி. ஸ்பைசி. என் பேரு ஸ்பைசியா? எஸ், ஸ்பைசி என் பேரு. காரமா? ஸ்பைசினா காரம் தானேப்பா. ஸ்பைசியா உன் பேரு? ஆமா ஆண்டி என் பேர் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. என் பேரு ஸ்வீட். அச்சச்சோ, ஒன்னு காரம் ஒன்னு இனிப்பா. எப்படி ஸ்வீட்டா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல எங்க பேரு? கேட்கும் போதே இனிமையா இருக்குது. சூப்பர். நன்றி. சரி, ஸ்பைசி ஸ்வீட்டி. நாளைக்கு வரீங்களா சிபிஎஸ்க்கு? கண்டிப்பா ஆண்டி. வருவோம் ஆண்டி. ஆமா. இரு. நீ உங்க தாத்தா உங்க பாட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னியே, எங்க கண்ணுல காட்டவே இல்லையே. அவங்க மத்தியானம் தாண்டி வருவாங்க. அவங்க மத்தியானம் தாண்டி
ஆண்டி வருவாங்க. ஓ, மத்தியானம் வந்துருவாங்களா? ஆமா. அதனால தான் சோத்து பானைன்னு பேர் வச்சிருக்காங்க பொழுது. நல்லா சோறுலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சோத்து பானையும் குழம்பு சட்டியும் வரும் போல இருக்கு. சரி, ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. நாளைக்கு நீ மட்டும் இல்லை, உன்னோட நண்பர்களையும் கூட்டிட்டு வா, சரியா? ஓகே ஆண்டி, கூட்டிட்டு வரோம் ஆண்டி, கண்டிப்பா. ஆண்டி எங்க உண்மையான பேர் இப்ப சொல்றோம் நாங்க. ஆ, என் பேரு ரூத். உன் பேர் ரூத்தா? ஆமா ஆண்டி. அப்படியா? ஸ்வீட்டி சொன்னிய? அது சும்மா செல்ல பேரு. செல்ல பேர் ஸ்வீட்டியா? ஆமா ஆண்டி. உன் பேர் ரூத்தா? ஆமா ஆண்டி. வெரி குட். உன் பேர் என்ன? என் பேரு பீட்டர். பீட்டரா? வெரி குட், சூப்பர், நல்ல பேராச்சே. ஜோரா இருக்குல்ல, நல்ல பேரா இருக்குல்ல. கைகளை தட்டலாமா? சரி, உங்களுக்கு பாய் சொல்லிட்டு பா. ஆண்டி நாளைக்கு நாளு 10 பேரை கூட்டிட்டு வர போறேன். அப்படியா? ஆமா. எங்க நான் டீச்சர் 20 பேர் கூட்டிட்டு வச்சிருக்காங்க. எங்க டீச்சர் உனக்கு ஒரு பெரிய gift வச்சிருக்காங்க. அந்த கிஃப்ட்டுக்காகவே நானு 10 பேரை கூட்டிட்டு வர போறேன். அப்படியா? சரி சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ நாங்க உங்களுக்கு பாய் சொல்லிட்டுமா? ஓகே ஆண்டி. Okay, நான் போய் bye கிளாஸ்ல போய் சொல்லலாமா? உட்கார்ந்துக்கிறேன் பின்னாடி. கை தரீங்களா? ஓகே ஓகே, இப்போ வந்து இன்னும் ஒரு புது பாட்டு இருக்குது. அந்த பாட்டை கற்றுக்கிட்டு நம்ம கிளாஸ் பிரிஞ்சு போயிடலாம். இதில் இன்னும் எத்தனை பேர் உங்களுடைய கை ரேகையை போடவில்லை? இன்னும் கை ரேகை போடல பத்தியா? இதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கை ரேகையை வச்சுருக்குறாங்க. ஏசப்பா வந்து அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி வச்சுருக்கிறது போல் நம்மளோட கை ரேகையை இந்த மரத்தில் போட போகிறோம். அதனால் இன்னும் யாரெல்லாம் போடலையோ போகும்போது கண்டிப்பாக போட்டுட்டு போங்க, சரியா? ரெடி ரெடி. திந்திந்தாரா 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 அவர் விதைப்பதில்லை, ஏசப்பா போஷிக்கின்றார். காட்டுப்பூக்களை பாரு, அவன் நூற்பதில்லை, ஏசப்பா உடுத்து வைக்கின்றார். காகங்களை பாரு, அவர் விதைப்பதில்லை, ஏசப்பா போஷிக்கின்றார். காட்டுப்பூக்களை பாரு, அவன் நூற்பதில்லை, ஏசப்பா உடுத்து வைக்கின்றார். நமக்காக ஜீவன் தந்த ஏசப்பா நம் தேவைகளை தந்திடாமல் இருப்பாரோ? நமக்காக ஜீவன் தந்த ஏசப்பா நம் தேவைகளை தந்திடாமல் இருப்பாரோ? மத்தேயு 21:22 விசுவாசமாய் ஜெபித்தால் பதிலும் உண்டு. மத்தேயு 21:22 விசுவாசமாய் ஜெபித்தால் பதிலும் உண்டு. நீ விசுவாசமாய் ஜெபித்தால் பதிலும் உண்டு. திந்திந்தாரா 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 ஓ திந்திந்தாரா 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 ஓ திந்திந்தாரா திந்திந்தாரா திந்திந்தாரா. ஜோரா கைகளை தட்டலாமா? சூப்பர். நீர் கொடுத்த தலைப்புக்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தை காத்து கொண்டு அதன்படியாய் தகப்பனே ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரத்தக்கதா என் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்வில்லாமல் படிக்கு தகப்பனே அவர்கள் பலத்தோடு திரும்பி போக என் ஆவியானவர் தாமே நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒரு பிள்ளைகளும் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு அவர்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதா என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை கற்று தருகிற ஒவ்வொரு வேத வசனங்களும் அவர்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும்படியாய் அதன் மூலமாய் அவர் குடும்பங்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை அறியாத பிள்ளைகள் தகப்பனே இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் அறியத்தக்கதாய் என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுத்த 2 ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அனுஷாவுடைய தாயார் விஜி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே அவர்கள் எந்த நோக்கத்தோடு எந்த பலவீனத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இயேசுவை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால தகப்பனை இப்பொழுதே அதை அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே உம்முடைய கிருபை அந்த மகளுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. இயேசுவே உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரப்பா. இப்பொழுது அந்த மகளுக்குள்ள ஒரு பரிபூரண சுகம் உண்டாகட்டும். ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சீக்கிரமா அந்த மகள் திரும்பி வீடு வர
என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அந்த சிறு குழந்தைக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு தகப்பனே, அந்த குழந்தை சொல்லியிருக்க ஆண்டவரே, நான் தினம் எங்கள் அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை என் தேவன் நீர் கேட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே தகப்பனே, இந்த 1 வயது குழந்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு ஆண்டை கண்மணி போல கூட்டி கொடுத்ததற்காக நன்றி. இனி அநேக ஆண்டுகள் அந்த குழந்தை பார்க்கும்படியாய், அவர் பெற்றோர்கள் அதை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே நீங்க பொறுப்படுத்தி இன்னுமாய் அவர்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்படியா நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்ல அல்லேலூயா.